எப்போ கல்யாணம், எப்போ கல்யாணம், எப்போ கல்யாணம்? ஏன் கேட்குறீங்க? நீங்கள் கேட்குறனால என்ன நடக்க போகுது? நீங்கள் எப்போ கேட்பீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யாராவது வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களா? இல்லை நீங்கள் எப்போ கல்யாணம், எப்போ கல்யாணம்னு கேட்டதுனால யாருக்காச்சும் கல்யாணம் நடந்திருக்கா? இல்லை எப்போ குழந்தை பெற்றுக்க போகிறீங்க நீங்கள் கேட்டதுனால யாருக்காச்சும் குழந்தை பிறந்திருக்கா? நான் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்ல, எனக்கு தெரியும்ல என்னை பற்றி, எனக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியும்ல. எல்லாருக்கிட்டையும் ஓப்பன் பண்ணணுமா? ஏன் கல்யாணம் நடக்கலை, ஏன் குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்லி எல்லாரும் உங்கள்கிட்ட வந்து சொல்லணுமா? எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கணுமா? என்ன திங்க் பண்ணுறீங்க? சாரி காய்ஸ், நான் இன்றைக்கி இன்ட்ரோ கொடுக்குற மூடில் இல்லை, டேரெக்டாக விஷயத்துக்கே வந்துட்டேன். நீங்கள் ஏதோ நல்லது கேட்குறீங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் கேட்டுட்டு போயிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டவங்களோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? எவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்கன்னு தெரியுமா? என்னன்னு இல்லை, என்னை மாதிரி நிறைய பொண்ணுங்களை வந்து எப்போ மேரேஜ் எப்போ மேரேஜ்னு ஒவ்வொரு ஆளும் கேட்குறாங்க. அது எப்படின்னா, ஒரு ஆள் வந்து கேட்குறதுனால யாருக்கும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இதான் நடக்குதுன்னு சொல்லிடலாம். இல்லை பயமாக இருக்கோ, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளமோ அதை சொல்லலாம். எல்லாருக்கிட்டையும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல. எல்லாருக்கிட்டையும் பார்க்குற எல்லாரும் வந்து ஏன் மேரேஜ் ஆகலை, மேரேஜ் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தா எனக்கு தெரியாதா என்னோடய லைஃப்பை? இந்த கேள்வி கேட்குறதுனால என்ன ஆகும் தெரியுமா? ரொம்ப நல்லது நடந்துருமா? இல்லை டிப்ரெஷன் ஆவாங்களா? ஒன்று சொல்லவா, மேரேஜ் ஆகாதவங்கள்ட்ட போயிட்டு எப்போ மேரேஜ்னு கேட்குறதும் ஒன்று தான், அண்டு குழந்தை இல்லாதவங்கள்ட்ட போயிட்டு என்ன விசேஷம் என்ன விசேஷம் எப்போ விசேஷம் அப்படின்னு கேட்குறதும் ஒன்று தான். ரெண்டுமே தப்பு தான். இன்னும் கன்சீவ் ஆகலையா அப்படின்னு கேட்குறது எவ்வளோ தப்போ அதே போல் எப்போ மேரேஜ் அப்படின்னு கேட்குறதும் தப்பு தான். நீங்களாம் என்ன டேரெக்டாக அப்படியே வானத்துலேருந்து குதிச்சிட்டிங்களா? நீங்களும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து அனுபவிச்சிருப்பீங்கள்ல, பின்ன எப்படி மற்றவங்கள்ட்டே அந்த கொஷினை போய் கேட்குறீங்க? நீங்கள் கேட்குறதுனால என்ன ஆகும் தெரியுமா? எவனையாவது பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஏதோ ஒரு மாப்பிள்ளை சரியாக விசாரிக்காமல் கூட கல்யாணம் பண்ணிவிட்டு நிறைய பேர் போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன வீட்டில் போய் நிறைய கஷ்டப்படுறாங்க, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எவனையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அவங்கவுங்களுக்கு என்ன சுச்சுவேஷனோ, அவங்கவுங்களுக்கு உங்கள் லைஃப் ரொம்ப நீட்டாக இருக்குதா? ஸோ உங்கள் லைஃப்பை மட்டும் நீங்கள் வாழுங்க. அவங்கவுங்களுக்கு என்ன சுச்சுவேஷனோ போயிட்டு எல்லார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது இதான் ரீசன் இதான் ரீசன் சொல்லிட்டு. எல்லாரும் வந்து ஒரு பர்சனை வந்து கார்னர் பண்ணாதீங்க. நீங்கள் போய் ஒரு பர்சனை கேட்குறதுனால அவங்க உடனே கல்யாணம் பண்ணிக்க போகிறது கிடையாது, அவங்க உடனே குழந்தை பெற்றுக்க போகிறது கிடையாது. எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு இருக்கும், அவங்கவுங்களுக்கும் ஆசை இருக்கும். ஸோ நீங்கள் போய் கேட்டு தான் ஒருத்தவங்களுக்கு ஆசையை தூண்டணும், ஒருத்தவங்களுக்கு நல்லது சொல்லணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஓகே, ஒரு பர்சன் வந்து ஒரு டைம் கேட்டால் கூட ஓகே தான், நம்ம ஏதோ சொல்லிக்கலாம், இல்லை சொல்லலாட்டியும் பரவாயில்ல. பட் சும்மா பார்க்குறப்பெல்லாம் அதையே கேட்டுட்டு இருப்பீங்களா? உங்களுக்கே தெரியாதா? டெய்லி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஒன்று மாப்பிள்ளை கிடைக்காம இருக்கலாம், இல்லையா ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்துட்டு மறுபடியும் ஒரு பையனை நம்புறதுக்கு பயமாக இருக்கலாம், இல்லையா நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்மளோட வீட்டில் இருக்க அக்கா தங்கச்சி யாராச்சும் நமக்கு மூத்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரு பயத்தில் இருக்கலாம், இல்லையா வரதட்சணை இஷ்யூ இருக்கலாம், இல்லைனா மணி ப்ராப்ளமாக இருக்கலாம், ஒரு வீட்டிலே அவங்க தான் மூத்த பொண்ணாக மூத்த பையனாவோ இருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலியை செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு கடன் இருக்கலாம், அதெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறமா மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று இருக்கும். இல்லைனா நல்லா சம்பாரிச்சுட்டு நமக்கு ஈக்குவலான ஒரு பையனை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கலாம். ஏன்னா வாழ போகிறது அவங்க தானே, அது அவங்களோட டெசிஷன், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இல்லை லவ் பண்ணின பையனுக்கோ பொண்ணுக்கோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம், வீட்டில் லவ் மேரேஜுக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம், அதனால் வெயிட் பண்ணலாம். லவ் பண்ணிவிட்டு விட்டுட்டு போனாலும் திட்டுறீங்க, வெயிட் பண்ணாலும் திட்டுறீங்க. இல்லை இப்போ தங்கச்சிக்கோ தம்பிக்கோ வந்து லவ் செட் ஆகிருக்கலாம், ஆனால் இல்லை அண்ணனுக்கோ அக்காவுக்கோ மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம், அதனால வெயிட் பண்ணலாம். இதில் ஏதாவது ஒரு இஷ்யூ உங்ககிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கா? அப்படியே ஷேர் பண்ணி உங்களுக்கு புரிய வச்சு எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு ஆள் கேட்டால் ஓகே, எல்லாரும் அதையே கண்டினியூஸாக கேட்டால் என்ன தான் சொல்ல தோணும்? அவங்களோட சுச்சுவேஷன் அவங்களோட மனநிலை எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டிங்களா? உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி மட்டும் என்ன நடக்க போகுது? கல்யாணம் பண்ணிவிட்டு வாழ போகிறது அவங்க லைஃப் அவங்களுக்கு தெரியும், அவங்கவுங்க டிசிஷன் அவங்கவுங்க எடுத்துக்குவாங்க. கஷ்டமோ இஷ்டமோ கேர் பண்ணுறீங்களோ பண்ணலையோ தயவு செஞ்சு அடுத்தவங்க லைஃப்பில் ஒரு பெரிய டெசிஷன் எடுக்க யோசிச்சுக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் மூக்க நுழைச்சி அதை பண்ணு இதை பண்ணு அது பண்ணலையா இது பண்ணலையா எதுவும் கேட்காதீங்க. கேரிங்காக கேட்குறீங்களா, ஏதோ ஒரு டைம் பதில் சொல்கிறாங்களோ சொல்லலையோ அப்படியே விட்டுருங்க. எகெயின் போயிட்டு அவங்கள போட்டு துன்புறுத்தாதீங்க. உங்கள் லைஃப் நல்லா இருக்கா, நீட்டாக இருக்கா, சந்தோஷமாக இருக்கா, உங்கள் லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அதை போய் பாருங்கள். அதெல்லாம் விட்டுட்டு கல்யாணம் எப்போ குழந்தை எப்போ இதெல்லாம் ஏன் கேட்குறீங்க? அவங்கவுங்களுக்குன்னு ஒருத்தவங்க எழுதி வச்சுருப்பாங்க,
கடவுள் எழுதியிருப்பார். அவங்கவுங்களுக்குன்னு ஒருத்தவங்க பிறந்திருப்பாங்க. கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். உங்களை கூப்பிடுவாங்க. கல்யாணம் நடக்கும்போது கூப்பிடுவாங்க. நல்ல செய்தி இருந்தால் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்களாக போயிட்டு மூக்கை நுழைக்காதீங்க. இல்லை நடக்குதோ நடக்கலையோ கேட்காதீங்க. நீங்கள் கேட்டதோட நெக்ஸ்ட் டேவே மேரேஜ் பண்ணுறதுக்காக யாரும் இங்கே வெயிட் பண்ணலை. குழந்தை இல்லைன்னு கேட்குறது தப்புனா, மேரேஜ் பண்ணலையான்னு கேட்குறதும் தப்பு தான். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுனே தெரியலை. நீங்களாக திருந்துங்க. அந்த சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் இது எவ்வளோ கஷ்டமான ஒரு கொஸ்டின்னு. எப்படி எதிர்கொள்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. ஸோ நமக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அதனால இஷ்யூ, இதனால் இஷ்யூன்னு நீங்கள் போயிட்டு ஒரு இஷ்யூவை கிளப்பாதீங்க. நீங்கள் போய் ஒரு டிப்ரெஷன் கொடுக்காதீங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால எனக்கு என்ன தோணுச்சோ நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள்கிட்ட யாராவது கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் உங்ககிட்ட யாராச்சும் எப்போ மேரேஜ், எப்போ குழந்தை பெற்றுக்க போகிறீங்கன்னு கேட்டாங்கன்னா மண்டையிலே 2 கொட்டு கொட்டிட்டு விரட்டி விட்ருங்க. எதுவுமே பதில் சொல்ல வேண்டாம். அப்படிப்பட்டவங்க அவங்கெல்லாம் நம்ம லைஃபுக்கு தேவையே இல்லாத ஆணி தான். பை காய்ஸ்.